நண்டு குழம்பு நண்டு வறுவல் செய்ய போகிறோம். இதுக்கு முதல்ல ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் ஊற்றிக்கங்க. எண்ணெய்க்கு நல்லா காஞ்சதுக்கப்புறம் சோம்பு 1 ஸ்பூன் போட்டு தாளிச்சிக்கலாம். சோம்பு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் கருவேப்பிலை போட்டுக்கலாம். கருவேப்பிலை நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் சின்ன வெங்காயம் சேர்த்துருக்குறேன். சின்ன வெங்காயம் வந்து ஒரு 10லேருந்து 15 வரையும் சின்ன வெங்காயம் போட்டுக்கலாம். உங்கள்கிட்ட பெரிய வெங்காயம் இருந்தால் கூட நீங்கள் சேர்த்துக்கங்க. அதை இப்போ வெங்காயம் நல்லா வதங்கணும். வெங்காயத்தை நல்லா வதக்கி விடுங்க. வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் தக்காளியை சேர்த்துக்கலாம். தக்காளியும் சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. 2 பச்சை மிளகாய் சேர்த்துருக்குறேன். காயின்னு பார்த்தீங்கன்னாக்கா முருங்கைக்காய், கத்திரிக்காய், அவரைக்காய் இந்த காய் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு என்ன காய் பிடிக்குமோ அந்த காயை நீங்கள் சேர்த்துக்கோங்க. நண்டு குழம்புல காய் சேர்த்து செய்யும்போது டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். நண்டு குழம்பு செய்யும்போது எப்போயுமே பாத்திரத்தை வந்து கொஞ்சம் அகலமாக பெருசாக வச்சுக்கோங்க. ஏன்னா நண்டு நம்ம கிளறி விட்டு வேக வைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ காயை வந்து நல்லா எண்ணெயிலேயே கொஞ்சம் நல்லா வதக்கி விட்டுருங்க. அப்போ தான் அந்த காயோட வாசம் குழம்புல ரொம்ப இருக்காது. இப்போ குழம்பு மிளகாய் தூள் வந்து நான் 2 ஸ்பூன் போட்டுக்கிட்டேன். இதுலேயே சோம்பு சீரகம் எல்லாமே மிக்ஸ் பண்ணி அரைச்சது. அதை போட்டுட்டு தேவையான அளவு தண்ணியும் ஊற்றிட்டேன். நண்டும் போட்டுட்டேன். இப்போ நல்லா மூடி போட்டு கொதிக்க வச்சாச்சு. இப்போ தேங்காயும் சோம்பும் அரைச்சிருக்கேன். வேறு எதுவும் சேர்க்கலைன்னா தேங்காயும் சோம்பும் அரைச்சி அதில் போடுறேன். போட்டு ஒரு 4லேருந்து 5 நிமிஷம் வரையும் வேக வைக்கலாம். அவ்வளோதாங்க. ரொம்ப ஈஸியாக நண்டு குழம்பு செஞ்சிட்டோம். இது வந்து எல்லாத்துக்கூடையுமே மேட்ச் ஆகும். நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. ரொம்ப காரமாக இருக்காது. குழந்தைங்களாம் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ நம்ம வறுவல் எப்படி செய்கிறது, நண்டு மசாலா எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். நண்டு மசாலா செய்கிறதுக்கு ஒரு மசாலா ரெடி பண்ணணும். அந்த மசாலா வந்து காஞ்ச மிளகாய், கொஞ்சம் தேங்காய், ஒரு 6-7 சின்ன வெங்காயம், 1 ஸ்பூன் சோம்பு, 1 ஸ்பூன் சீரகம், கொஞ்சமாக மிளகு, ஒரு 1/4 டீஸ்பூன் மிளகு எல்லாத்தையும் சேர்த்து ஃபைன் பேஸ்ட்டாக நம்ம அரைச்சிக்கலாம். இப்போ குழம்ப நம்ம ஆஃப் பண்ணிவிடுவோம். குழம்ப ஆஃப் பண்ணிவிட்டு அடுத்த ஒரு பாத்திரம் வச்சுக்குவோம். அந்த பாத்திரத்தில் நம்ம தேங்காய் எண்ணெய் ஊற்றிருக்கேன். தேங்காய் எண்ணெயில் சோம்பு போட்டு தாளிச்சிட்டு நம்ம நண்டையும் அதிலையே போட்டுருவோம். இதில் வேறு வெங்காயம்லாம் வதக்கிறதுக்கு நான் சேர்க்கலை. உங்களுக்கு வேணும்னாக்கா நீங்கள் சேர்த்துக்கோங்க. டேஸ்ட் ரொம்ப நல்லா தான் இருக்கும். இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கிற மசாலாவை அது கூட சேர்த்துருவோம். சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கோங்க. தேவையான அளவு உப்பு, மஞ்சத்தூள் போட்டுக்கோங்க. மஞ்சத்தூள் போட்டதுக்கப்புறம் நல்லா கொஞ்சம் மீடியமான ஃப்ளேமில் நல்லா வேக வைங்க. இப்போ நம்மளோட நண்டு மசாலா வெந்துக்கிட்டு இருக்கு. ரொம்ப ஈஸியாகவே, நம்ம ரொம்ப பொருளெல்லாம் தேவைப்படாது. ரொம்ப ஈஸியாக சீக்கிரமாகவே செஞ்சிடலாம். இதுக்கு நம்ம தக்காளியெல்லாம் கூட சேர்க்கலை. இது உங்களுக்கு கிரேவி மாரி வேணும்னா கொஞ்சம் தண்ணியை இன்னும் கொஞ்சம் அதிகப்படுத்திக்கோங்க. இல்லை வேண்டாம் கொஞ்சம் பரட்டினாப்பில் இருந்ததுனாக்கா நீங்கள் தண்ணியை கம்மி பண்ணிக்கோங்க. நம்மளோட விருப்பம்தான். நம்மளோட நண்டு மசாலாவும் இப்போ நல்லா வெந்துக்கிட்டு இருக்கு. இப்போ வெந்து முடிச்சிடும். உப்பு போட்டாச்சு. அவ்வளோதான். நம்மளோட நண்டு மசாலா சூப்பராக ரெடி ஆகிட்டு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.